இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஹெல்த்தியான சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பும் அப்புறமா ஒரு கை நிறைய பூண்டும் கழுவி அது தனியாக வேக வச்சுருங்க குக்கரில். அது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம முள்ளங்கியை வதக்கி எடுத்துடலாம். இந்த ஹெல்த்தியான சாம்பார் ஹாலிடேஸில் நம்ம செய்து கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க எல்லா காயும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸ்கூல் டைமில் இந்த மாதிரிலாம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் லீவ் நாள் வந்தாலே நீங்கள் இந்த சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிருங்க. வாரத்துக்கு ஒரு நாள். ரொம்பவே ஹெல்த்தியானது. முள்ளங்கி வதக்கிடுங்க. அது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் போட்டு வதக்கிடுங்க. இப்போ வெந்து வந்த பருப்பு கூட இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் சுரைக்காயும் இது கூடவே போட்டுருங்க. தக்காளியும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், அப்புறமா சாம்பார் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ரிங் போடுறதுனால சைட்லாம் தெறிக்காமல் அது உள்ளவே இருக்கும். இது நீங்கள் செய்யலாம் இந்த குக்கரில் வைக்கும்போது. இப்போ பாருங்கள், குக்கரில் 2 விசில் வச்சதும் காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு. காயெல்லாம் உப்பு பிடிச்சி இந்த நம்ம சாம்பார் தூள்லாம் பிடிச்சி டேஸ்ட் அருமையாக இருக்கும். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போடுங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து இது கூடவே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி. இதை அடுப்பில் வச்சு சூடானதும் இறக்கிடலாம்.